இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் இன் ரெஸ்பான்ஸ் 10வது வசனம், ஆத்தும ரீதியில் இயேசுவானவர் பதில் சொல்றப்போ எப்படி அவர் அந்த அம்மாவுடைய கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லல. இப்ப பாருங்க, இயேசுவானவர் அவர் ஆன்சர் ஆத்தும ரீதியில் பதில் அளிக்கிறார் இந்த அம்மாக்கு. அந்த வசனம் 10வது வசனம், இயேசுவானவர் என்ன சொல்றார்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, which means Jesus answered her question. அவர் என்ன சொல்றார்? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். எதனால அவர் போய் அந்த அம்மாவோட சம்பந்தம் கலந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. ஆனா அவர் ஆன்சர் பாருங்க, if you knew the gift of God and who it is that is saying to you, give me a drink, you would have asked him and he would have given you living water. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா, இல்ல கடவுளுடைய தேவனுடைய ஈவை நீ தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீ என்னிடத்துல கேட்டிருப்ப அப்படின்னு சொல்றார். முதலாவது இதுல நம்ம பார்க்கிறது, ஒரு கிரேக்க வார்த்தையை வலியுறுத்துகிறார் இந்த வசனத்துல. அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா, நீயே கேட்டிருப்பாய். நீயே அப்படின்னு இருக்குல்ல தமிழ்ல, யூ. அது முக்கியமான, அது ஒரு எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் 10th verseல, இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட். அதுக்கப்புறம் and who it is saying to you, give me a drink, you would have asked him. அந்த யூன்றது முதலாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூன்னு வருது. நீ தேவனுடைய ஈவு, தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். you would have asked him. அது எம்பசிஸ். அதை எம்பசைஸ் பண்ண வலியுறுத்துகிறார். கேட்பதை இயேசுவானவர் வலியுறுத்துகிறார். நீயே கேட்டிருப்பாய். நீயே சும்மா குவைட்டா இல்லாம தண்ணி கொடுத்துட்டு போயிருக்க மாட்ட. உனக்கு தேவனுடைய ஈவு, தட் இஸ் கிஃப்ட். கிஃப்ட்னாலே நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரீயா கொடுக்கறது. அது தேவனுடைய ஈவு. அது உனக்கு தெரிஞ்சிருந்தா, அது மட்டும் இல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்னிடத்துல கேட்டிருப்பாய். அவர் நீ நினைக்கிற மாதிரி தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டார், ஆனா ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அது முதலாவது. இப்போ 2 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ், சொற்றொடர், 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு, அது ரொம்ப முக்கியம். 2வது முக்கியமான காரியம் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர். இது 2 ஃப்ரேஸும் இதுல முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எம்பசிஸ், வலியுறுத்துற வார்த்தை யூ would have asked him. அந்த யூ, why were you, நீயே கேட்டிருப்பாய், அந்த நீயே. 2வது இப்ப நம்ம பார்க்கறது 2 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ், சொற்றொடர். அது என்னன்னா, கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு. அடுத்தது லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர். இந்த கிஃப்ட் ஆஃப் காட், அந்த ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, தேவனுடைய ஈவு, யோவானுடைய சுவிசேஷத்துல இங்க மட்டும்தான் நம்ம இதை பார்ப்போம், வேற எங்கேயும் இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் இயேசுவானவர் சொல்றதா யோவான் சுவிசேஷத்துல எழுதியிருக்கப்பட்டு. 2வது இந்த வார்த்தை ஜீவ தண்ணீர், இது 3 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சுவிசேஷத்துல. 3 தடவை. ஒன்னு இங்க 10வது வசனத்துல, அடுத்தது 11வது வசனத்துல பாருங்க. இதுக்கு அடுத்த வசனத்துல, அதற்கு அந்த ஸ்திரீ, இப்போ இயேசுவானவர் சொன்னார், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? So again ஜீவ தண்ணீர், living water. The woman said to him, Sir, you have nothing to draw water with, and the well is deep. Where do you get that living water? இது 2வது தடவை. 3வது தடவை இது 7வது அதிகாரத்துல 38வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஸோ இந்த 3 இடத்துலையும் யோவான் சுவிசேஷத்துல இந்த லிவிங் வாட்டர், இது ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ், ஜீவ தண்ணீர், அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர யோவான் இன்னொரு இடத்துல இதை பற்றி எழுதியிருக்கிறார். அது சுவிசேஷத்துல இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. ஸோ மொத்தமா யோவான் 4 தடவை எழுதியிருக்கிறார்.
3 தடவை இந்த சுவிசேஷத்துல நம்ம இதை பார்க்கிறோம். ஸோ இயேசுவானவர் என்ன சொல்றார்? முதலாவது, இயேசுவானவர் இந்த சமாரிய பெண்ணிற்கு தேவனுடைய ஈவும் இயேசுவானவர் யார் என்று தெரிந்திருந்தால் முதலாவது அவள் அவரிடத்தில் கேட்டிருப்பாள். இந்த அம்மாக்கு யார் இயேசுவானவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இயேசுவானவர் தாகத்துக்கு தானு கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா அவரிடத்துல வந்து ஜீவ தண்ணீரை கொடுங்கன்னு கேட்டிருப்பா. அது அவர் சொல்றார். ரெண்டாவது, இயேசுவானவர் ஜீவ தண்ணீரை அளிப்பார் என்று இந்த அம்மாக்கு தெரிந்திருந்தால் அவளுடைய குவெஸ்டியனும் என்னது? நீர் யூதனாய் இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம்னு கேட்டிருக்க மாட்டா. அவ உடனே ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பா. அவளுடைய ரெஸ்பான்ஸே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஷாக்ல இருந்திருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு தெரியாது. அத இயேசுவானவர் சொல்லுகிறார். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது, இந்த இயற்கையான கிணற்று தண்ணீரை பற்றி அவள் கேட்கிறாள். ஆனா இயேசுவானவரோ ஆவிக்குரிய ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறார். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அவ பார்க்கறது பிசிக்கலா, இந்த கிணறு இருக்கு, தண்ணி இருக்குது, இந்த தண்ணீரை குடிக்கணும், அதை பற்றி அவளுடைய தாட் எல்லாம் அதை பற்றியே இருக்குது, சரீர பிரகாரமாக. ஆனா இயேசுவானவரோ அந்த தாட், அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை ஆவிக்குரிய ரீதியாக மாற்றி பேசுகிறார். இதுதான் ஜீவ தண்ணீர் என்பது. இந்த கிரேக்க வார்த்தை இதுக்கான யூஸ் பண்ணது லிவிங் வாட்டர், ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றது. கிரீக் வேர்டு வந்து ஜாவோ அப்படின்ற வார்த்தை. இதை பல விதத்திலையும் நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்குறோம். அதை வந்து ஃபிசிக்கல் லைஃப், உடல் ரீதியான வாழ்க்கைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜீவன், பிரெத் ஆஃப் லைஃப். ஸோ இயேசுவானவர் வந்து, ஆனால் அதே சமயம் அது வந்து ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும், சரீர பிரகாரமாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரீதியிலையும். அது எங்கே நம்ம இன்னும் பல இடங்களில் பார்க்கலாம். பட் இங்கே யோவான் 6:57 பார்த்தீங்கன்னா, என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான்னு சொல்றார். லைஃப். அடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, 11வது அதிகாரத்தில் லாசரு இறந்து போனப்போ இயேசுவானவர் அவங்க வீட்டுக்கு மார்த்தா மேரியை பார்க்குறப்ப மார்த்தாவிடம் சொன்னது இதுதான், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த பிழைப்பான்ற வார்த்தை தான் இங்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தினது உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லை, அதாவது பிசிக்கலா, பட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ரீதியில். ஸோ இப்போ நம்ம நம்ம இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, தேவனுடைய ஈவு அது தேவன் எல்லா மனிதர்களுக்கும் அவர் வந்து கொடுப்பதாக இல்லை, ஆனால் கேட்கிறவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். அப்படி ஒருத்தன் வந்து தேவனிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு ஈவு கிஃப்டை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். முதலாவது யோவான் 3 பார்த்தபடி அவன் ஆவிக்குரிய ரீதியில் பிறந்திருக்க வேண்டும். He has to be born again, born of the water and the spirit. அவன் வந்து ஆவிக்குரிய ரீதியில் பிறக்கலன்னா அவனுக்கு அந்த கிஃப்ட் வேணும்னே இருக்குன்னு தெரியாது, வேணும்னு தெரியாது. ஸோ அவன் பாவத்தில் மரித்த மனிதனாக இருப்பான். அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அது ஸோ இப்போ முதலாவதாக நம்ம எப்படி இதை பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த வசனத்தை நம்ம எடுத்து இதில் இருக்க முக்கியமான பல காரியங்களும் பார்த்துருக்கோம். ஒன்று, எம்ஃபசைஸ் பண்ண வார்த்தை, ஓகே, வலியுறுத்தின வார்த்தை, நீயே கேட்டிருப்பாய், நீ கேட்டிருப்பாய். ஸோ முதலாவது. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தது இந்த ஃப்ரேசஸ், கிஃப்ட் ஆஃப் காட், ஜீவ தண்ணீர், தட் இஸ் லிவிங் வாட்டர். ஓகே, தேவனுடைய ஈவு, ஜீவ தண்ணீர். இப்போ நம்ம பார்க்க போகிறது த மீனிங், அர்த்தம். இயேசுவானவர் ஜீவ தண்ணீர்னு சொன்னது என்னது அப்படின்னா என்ன? இந்த அம்மாவுக்கு தெரியுமா, தெரியாதா? இல்லை பல கிறிஸ்தவர்களுக்குமே தெரியாது இன்னைக்கு ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்றது. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இயேசுவானவர் என்ன அர்த்தத்தில் பேசினார், இந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கான இந்த ஆன்சர், ஜீவ தண்ணீர்னா என்ன,
அப்படின்றது யோவான் 7வது அதிகாரத்துக்கு போங்க. யோவான் இதுதான் வந்து 3வது தடவையாக வந்து இந்த சுவிசேஷத்துல லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் என்பதை யோவான் எழுதுகிறார். இயேசுவானவர் 2வது தடவை அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ இது எங்க இருக்குன்னா யோவான் 7வது அதிகாரம் 37, 38 இந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு கூடார பண்டிகை. அதற்காக இயேசுவானவர் எருசலேமுக்கு போயிருக்கிறார். அந்த கூடார பண்டிகை, தட் இஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ், அந்த கூடார பண்டிகை ஒரு வாரம் செலிப்ரேட் பண்ணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டே வந்து வெரி ஸ்பெஷல். இப்போ இயேசுவானவர் வந்து சொல்றது லாஸ்ட் டே ஆஃப் த ஃபீஸ்ட். இது வந்து யோவான் 7, ஜான் சாப்டர் 17, 37 and 38. இந்த லாஸ்ட் டே ஆஃப் த ஃபீஸ்ட், இது 7வது நாள், ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி. அது வந்து நீங்கள் போய் அப்புறமா வந்து லேவியராகமும் 23, உபாகமும் 16 போய் இதை பற்றி படிக்கலாம். இப்போ இங்கே என்ன நடக்குது? இயேசுவானவர் யோவான் 7, 37, 38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, திஸ் இஸ் த கிரேட் டே, சத்தமிட்டு he cried out, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். Out of his heart will flow rivers of living water. இப்போ அவர் சொல்றாரு, அங்க போய் யூதர்கள் எல்லா இடத்துலும் சொல்றாரு, வந்தவங்ககிட்ட எல்லாம் சத்தமிட்டு சொல்லுகிறார். மனசுக்குள்ள சொல்ல, பக்கத்துல இருந்தவங்களுக்கு மட்டும் சொல்ல, சத்தமிட்டு சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி அவுட் ஆஃப் his heart will flow rivers of living water. whoever believes in me, விசுவாசமாய் இருக்கிறவன் அவனுடைய மனதிலிருந்து, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்போ அவர் சொல்லிட்டாரு. இப்போ நமக்கு இன்னும் ஜீவ தண்ணீர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணார். அப்படின்னா என்ன இன்னும் சொல்ல. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல பாருங்க, 39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து பேசினார். Now this he said about the Holy Spirit. So இப்போ ஜீவ தண்ணீர் அப்படின்றது the living waterன்னு சொன்னது பிதாவை பற்றி இல்ல, குமாரனை பற்றியும் இல்ல. இது யாரை பற்றினது? பரிசுத்த ஆவியை பற்றினது. இதுதான் அதோட மீனிங். யோவான் 7, 37, 38 நம்ம பார்க்கிறோம். This he said about the Holy Spirit. இந்த வசனம் சாப்டர் 4 நம்ம இருக்கோம் இல்லையா, யோவான் 4, 10வது வசனம் திரும்பி நீங்க போனீங்கன்னா யோவான் 4:10 பாருங்க. இந்த வசனம், இதுல திரியேக தேவன் எல்லா நபர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனம். ஆல் தி 3 மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரினிட்டி அதுல இருக்காங்க 10வது வசனத்துல. முதலாவது இதை யார் பேசுறது? குமாரன், ரைட்? இயேசுவானவர் தான் பேசுகிறார். இது குமாரன். அவர் என்ன சொல்றார்? தேவனுடைய ஈவு. இது யாரு? பிதாவானவர், the gift of God. அதுக்கப்புறம் யாரை குறிப்பிக்கிறார்? you would have asked him and he would have given you living water. அது யாரு? லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர். நம்ம இப்ப பார்த்தது பரிசுத்த ஆவியானவர். ஸோ இந்த வசனம் 10வது வசனம் வெரி ஸ்பெஷல். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம will enjoy it. அதாவது பிதாவானவரை பற்றி, அவருடைய ஈவை பற்றி இயேசுவாகிய குமாரன் பேசி, அந்த ஈவு பரிசுத்த ஆவியானவரே என்று திரியேக தேவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் வசனம். This is about the triune nature of God, Trinity, திரித்துவம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், இட் இஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்த்தோம். ஏன் வந்து இயேசுவானவர் தண்ணீரை பற்றியே குறிப்பிடுகிறார், ஜீவ தண்ணீர்னு சொல்றாரு. ஓகே, இந்த ஜீவ தண்ணீர் என்று ஏன் குறிப்பிட்டார் ஏன்னாக்க இதுக்கான ரெஃபரன்சஸ் நம்ம இப்போ குவிக்லி பார்க்க போறோம். இந்த ரெஃபரன்சஸ் வந்து பழைய ஏற்பாட்டிலேயே இரட்சிப்பு, அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவர், இது பழைய ஏற்பாட்டிலும் தண்ணீருடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தட் இஸ் நம்ம சால்வேஷன் சொல்றோம், ரட்சிப்பு, அதை பற்றின காரியமும் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் சேர்ந்து ரிலேட்டட் டு வாட்டர்.
தண்ணீர் மாதிரி அவர்களை ஒப்பிட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால இயேசுவானவர் இந்த யூதர்களிடத்திலையும் இந்த சமாரியர்களிடத்திலும் பேசுறப்போ அதையே பயன்படுத்தி பேசுகிறார். ஸோ முதலாவது ஏசாயா 12வது வசனம், ஐசாயா சாப்டர் 12. ஸோ இதுல 12வது அதிகாரம், ஐசாயா 12 verse 3. இதுல நம்ம பார்க்கிறது, நீங்கள், இது தேவன் பேசிக்கிறது, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கெள்வீர்கள்னு போட்டிருக்கு. With joy you will draw water from the wells of salvation. வெல் நம்ம சொல்றோம் கிணறு, அதையே இயேசுவானவர் இங்க பயன்படுத்துகிறார். என்ன கிணற்றுலேருந்து என்ன கிடைக்கும்? தண்ணீர் கிடைக்கும். அதுக்கு தான் அங்கே போறதே. இங்க ஐசாயா 12 12வது அதிகாரம் 3வது வசனத்துல இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, அந்த ஊற்றுன்ற வார்த்தை தான் நான் லாஸ்ட் டைமும் அதுக்கு முன்னாடியே சொன்னேன். இங்கே யோவான் 4வது அதிகாரத்துல பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை நமக்கு கிணறும் வெல் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். கிரேக்க வார்த்தை 2 தடவை அது நீரூற்றை குறிக்கும், 2 தடவை அது தோண்டப்பட்ட கிணறை குறிக்கும். இந்த யாக்கோபுடைய கிணறு அப்படின்றது அங்க இருந்தது. ஏன்னாக்க அந்த இடத்துல ஒரு நீரூற்று இருந்தது, அதை சுத்தி கிணறு தோண்டி யாக்கோபும் அவன் குமாரர்களும் அங்க இருந்த எல்லா விதமான ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் அங்க கிடைத்ததுனால். ஸோ இந்த நீரூற்று அப்படின்ற வார்த்தை நம்ம யோவான் 4ல் நம்ம பார்த்த வார்த்தை. இங்க யோவான் பயன்படுத்தினது 6வது வசனத்துல 2 தடவை நீரூற்று. அந்த மாதிரி ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறது, அந்த நீரூற்று ஊற்றுகளிலிருந்து, இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ள வருவீர்கள். ஸோ அதனாலதான் அங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் அது எதோட ரிலேட்டட்? இரட்சிப்பு. இட்ஸ் அபவுட் சால்வேஷன், வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன். ஸோ இயேசுவானவர் அதையே பயன்படுத்துகிறார். அடுத்தது ஐசாயா 44, ஏசாயா 44 3வது வசனம். ஐசாயா சாப்டர் 44 verse 3. அங்க என்ன போட்டிருக்குன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது ஐசாயா 44 3வது வசனம். For I will pour water on the thirsty land and streams on the dry ground. I will pour my spirit upon your offspring. அங்க பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறதையும், அதாவது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், சந்ததியின் மேல் ஆவி. சோ இங்க பரிசுத்த ஆவியானவரை இங்க தண்ணீருடன் இணைக்கப்பட்டு பேசியிருக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் 3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். அந்த தண்ணீர் அது பிசிக்கல் வாட்டர், நம்ம தண்ணி குடிக்கிறோம் தாகத்துக்கு. அது மட்டும் இல்லாம என்ன போட்டிருப்பாருங்க, உன் சந்ததியின் மேல் அண்ணா ஆவி. ஸோ முதலாவது ஐசாயா 12 3வது வசனத்துல பார்த்தது தண்ணீர் இரட்சிப்போடு சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரோடு இணைந்து பேசப்பட்டிருக்கிறார். அடுத்தது ஐசாயா 55வது அதிகாரம். இது ரொம்ப பாப்புலர் வேர்ஸ், இது பிரபலமான ஒரு வசனம். இதை நீங்க கூட கேட்டிருக்கலாம், இல்ல ஞாபகம் இருந்திருக்கும். இப்போ ஐசாயா 55வது அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா சாப்டர் 55 verse 1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமுமின்றி விலையுமன்றி திராட்சை ரசமும் பாலும் கேளுங்கள். இங்கே கம் எவ்ரி ஒன் ஹூ thirsts come to the waters. தண்ணீர்கள் அண்டையில் வாங்க. இப்போ இங்க இருக்கிறது தண்ணி குடிக்கிற அந்த தாகத்துக்கான தண்ணீர் இல்லை. இங்க தேவன் பேசின காரியம், தாகமுள்ளவர்களே வாங்க, ஃப்ரீயா தண்ணி குடிங்க, பை வைன் வில் மில்க்னு போட்டிருக்கு, வித்வுட் மணி அண்ட் வித்வுட் பிரைஸ். அங்க சொல்லி இருக்கிற காரியம் என்னது?
இதுவும் ரட்சிப்பின் காரியம். 5வது வசனத்துல பாருங்க, ஒரு 6வது வசனத்துல, இது ஐசாயா 55 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Seek the Lord while he may be found, call upon him while he is near. எதற்காக கூப்பிடணும்? ரட்சிப்புக்காக கூப்பிடுறது. தேவனை நோக்கி அவர் பக்கத்துல சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். Let him return to the Lord. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவன் இடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். That he may have compassion on him, unto our God, for he will abundantly pardon. Forgiveness, மன்னிப்பு. இது ஒரு மனுஷன் ரட்சிப்படையத்தக்கதான ஒரு ரீதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நான் இப்போ கொடுத்த வசனங்கள் எல்லாமே ஏசாயா 12:3, ஏசாயா 44 வசனம் 3, அடுத்தது ஐசாயா 55:1, இது எல்லாமே யூதர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிறதுக்கான காரியம். அதுல சில முதல் 2 ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஆனா பாருங்க, இன்னைக்கும் இந்த வசனங்கள் நமக்கும் யூதர்கள் மட்டும் இல்ல, புறஜாதியாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களாக நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இதே வசனங்கள் அது எங்க இருக்குன்னா 2 இடத்துல இருக்குது. இப்போ இயேசுவானவர் இந்த அம்மாட்ட பேசுறார். ஓகே, தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டப்ப அந்த அம்மா சொன்னதுக்கு, நான் தேவனுடைய ஈவு என்னது என்பதையும் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னத்துக்கு கேட்டிருப்பா, நான் உனக்கு கொடுத்திருப்பேன். இந்த அம்மா வந்து யூதர் இல்லை, சமாரிய பெண். ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும் இது எல்லாருக்கும் இது அப்ளிகபிள்னு. இப்போ பாருங்க, ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரம் ரெவலேஷன்ல 22 அதிகாரம் இருக்கு. அதுல 21வது அதிகாரத்துக்கு போங்க. முதலாவது ரெவலேஷன் சாப்டர் 21 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும், இட் இஸ் டன், ஐ எம் த ஆல்பா அண்ட் த ஒமேகா, த பிகினிங் அண்ட் தி எண்ட், ஆல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஃப்ரீ. அதுதான் ஐசாயா 55:1 பார்க்குறோம். தாகமாக இருக்கிற இடத்துல வந்தா காசு இல்லாம அவன் வாங்கி குடிக்கலாம்னு சொன்னது ரட்சிப்பு. இங்க இயேசுவானவர் தான் இதையும் சொல்றார். இங்க ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 21 6வது வசனத்துல அவர் என்ன சொல்றார்? நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், பிகினிங் அண்ட் எண்ட். அப்ப சொல்றார், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஃப்ரீ. சால்வேஷன்ன்றது ஃப்ரீ. ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரீ. அது சொல்றாரு அவரு. இப்போ இங்க குறிக்கப்பட்டிருக்க வசனம் இந்த 21:6 இங்க யூதர்களுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் தாகமா இருக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும். அதுதான் நம்ம வந்து யோவான் 3 பார்த்தோம். whoever believes in me, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஸோ யூதன் மட்டும் இல்ல, யூதரும் கிரேக்கர்களும் யூதரும் யாரா இருந்தாலும், சமாரியர்கள் யாரா இருந்தாலும் விசுவாசிக்க வேண்டும். அது இட்ஸ் a gift, இட்ஸ் ஃப்ரீ. தாகமா இருக்கிறவன் எவனோ என்னிடத்தில் வரப்போ அவனுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன். அப்ப அடுத்தது லாஸ்டா ரெவலேஷன் 22, லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த பைபிள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வசனம். அங்க ரிப்பீட்டட் ஆவியும், இது வந்து த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், மனவாட்டி சர்ச், அதான் பிரைட், மனவாட்டியும் வா என்கிறார்கள். இயேசுவானவரே வாங்கன்னு சொல்றான். அப்போ கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இலவசம். ஸோ சால்வேஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் a free.
நம்ம பார்த்தோம் யோவான் 7ல் இங்க ஜீவ தண்ணீரை பற்றி இயேசுவானவர் சொல்லுகிறார். அந்த ஜீவ நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம பார்த்தோம் யோவான் 7ல் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா ஒருவன் வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு அடையிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். இந்த அம்மா சமாரிய பெண்ணுக்கு தன்னுடைய ஆத்தும நிலைமை, பாவியான வாழ்க்கை அது தெரிந்து தேவனுடைய ஈவு என்ன என்பதையும் இயேசுவானவர் யார் என்பதும் தெரிந்திருந்ததால் அந்த அம்மா வெயிட் பண்ணியிருக்க மாட்டா. இயேசுவானவர் தாகத்துக்கு தான் சொல்றப்போ அதுக்கு முன்னாடியே அவள் அவரிடத்துல வந்து எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுங்க, என்னை ரட்சிங்கள்னு சொல்லி அவ கேட்டிருப்பா. அதை இயேசுவானவர் சொல்லுகிறார் இங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இதன் அர்த்தம் என்ன, இதோட ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தை, இந்த ஃப்ரேஸ் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் என்பது உருவக ரீதியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இட் இஸ் அ மெட்டஃபர் ஃபார் சால்வேஷன் ஆர் ஹோலி ஸ்பிரிட். இங்கே நம்ம பார்க்கிறது இயேசுவானவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை பற்றியே குறிப்பிடுகிறார்.